பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இங்கே அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்னப்பா இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னா, இது வந்து நீதித்துறையில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். இப்போ ஒரு நீதியரசர் முன்னாடி ஒரு கேஸ் போச்சு அப்படின்னா, இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த தீர்ப்பை கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிவிலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இருதரப்பையும் கேட்க வேண்டியது ஒரு அடிப்படை. அப்போ டிவிகே தரப்பை நீங்கள் கேட்கவே இல்லை. டிவிகே தரப்பு இருந்திருந்தா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவங்க தரப்பை நீங்கள் கேட்காம இந்த விஷயத்தை எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியும் இங்கே எழுப்பியிருக்கு. இதெல்லாம் அடிப்படை இல்லாமல் நீங்கள் அப்சர்வேஷனே பாஸ் பண்ண முடியாது. அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு, அவன் தரப்பு என்ன அப்படின்னு கேட்கணும்ல. அது இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த விஷயமும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. சிபிஐ ஒரு பக்கம், அப்புறம் எஸ்ஐடி ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஃபங்க்ஷனிங்கை பற்றி ரொம்பவே சீரியஸான அப்சர்வேஷன் இது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அப்போ நீதியரசர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, such records ignores propriety அப்படின்னு சொல்கிறார். ரொம்பவே சீரியஸான அப்சர்வேஷன். அதாவது ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ஜட்ஜுக்கு ரொம்பவே ஹையஸ்டான விஷயம், நீதித்துறைக்கும் ரொம்பவே ஹையஸ்டான விஷயம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை மீறி, ப்ராப்பர்ட்டினா அப்படின்னா ஒரு 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 நேர்மையான தன்மை, அதை வந்து இது இக்னோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். அப்போ நீதித்துறை பாருங்க, உச்ச நீதிமன்றம் கீழே ஒரு தப்பு நடந்தாலுமே இதுக்கு பின்னாடி ஏன் இந்த அவசரம், இதுக்கு பின்னாடி ஏன் இந்த ஜூரிஸ்டிக்ஷனை என்லார்ஜ் பண்ணி இந்த கேஸ் எடுத்திருக்காங்க, ஏன் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி இதை பண்ணியிருக்காங்க, ஏன் ஸ்கோப்பை தாண்டி இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு இதை வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் எப்படி இந்த கேஸ் அங்கே போச்சு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க.